இப்போ வந்து பொதுவாக ராகுகேது தோஷம் கல்யாணத்துக்கு பார்க்கும்போது நாகதோஷம் ராகுகேது தோஷம் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு சில பேர் அது மாதிரி ராகுகேது தோஷங்களே கிடையாது, இவங்க வந்து ராகுகேது அப்படின்ற ஒரு தோஷமே இல்லை, அதெல்லாம் முன்னால சொன்னதில்லை அப்படின்ற அந்த மாதிரி கருத்துக்களும் இருக்கு. ஒரு சில பேர் வந்து இவங்களுக்கு நாகதோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, அதனால கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, லக்னம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து அதுக்கு 7வது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் இதுக்கு வந்து கலத்திர தோஷம்னு பேர். கலத்திரத்தில் சுப கிரகங்கள்ல அசுப கிரகங்கள் இருந்தால் அதுக்கு கலத்திர தோஷம்னு பேர். இந்த கலத்திர தோஷம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ராகுகேதுகள் வந்து பாம்பு அப்படின்றதுனால இது நாகதோஷம் சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி 2 குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் 8வது வீட்டில் இருந்தாலும் தோஷம்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம தோஷமா எடுக்க முடியாது. அது இன்னொரு ஜாதகத்தை இன்னொருத்தருடைய இணையனுடைய அவங்களுடைய யாருக்கு பொருத்தம் பார்க்குறோமோ அவங்களுடைய ஜாதகத்திலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தா முடிவு பண்ண முடியும். அதனால பொதுவா வந்து இந்த ராகுகேது தோஷம்ன்றது அந்தந்த ஜாதகங்களை பொறுத்தது. பொதுவா வந்து லக்னத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா அதுக்கு 7வது வீட்லயும் ராகுவோ கேதுவோ இருக்கும். இங்க ராகு இருந்தா அங்க கேது இருக்கும், இங்க கேது இருந்தா அங்க ராகு இருக்கும். அது மாதிரி 1-7 ராகுகேது இருந்தா அதுக்கு பொதுவாக வந்து கலத்திர தோஷம் அப்படின்னு பேர். அந்த கலத்திரம்ன்ற அந்த ஸ்தானத்துக்கு தோஷமாக இருக்குது அப்படின்றது. அதை வந்து நம்ம எப்படி விளைக்கலாம் அப்படின்றதுக்கு பல விதமான இது உண்டு. சர்ப்பசுக்த கோமம், சர்ப்பசாந்தி இது மாதிரிலாம் பண்ணிக்கும் பொழுது அதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக திரும்ப நடக்கும். அதனால் எல்லாருக்கும் ராகுகேது தோஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்றதான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.